வரலாறு முதல் கேள்வி. காந்தியடிகளின் முழு பெயர் என்ன? காந்தியடிகளின் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இதுதான் காந்தியடிகள் அவர்களுடைய முழு பெயர். மகாத்மா காந்தியடிகள் டேஷ் மாநிலத்தில் போர்பந்தர் என்ற ஊரில் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் பிறந்தார். எங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற போர்பந்தர் என்ற ஊர்ல தான் மகாத்மா காந்தியடிகள் பிறக்கின்றார். இங்கிலாந்தில் படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். வழக்குரைஞராக தொழில் புரிய டேஷுக்கு சென்றார். எங்க செல்றார்னா தென்னாப்பிரிக்காவுக்கு செல்றார். அங்கதான் காந்தியடிகள் ஆரம்பத்துல தென்னாப்பிரிக்காவில தான் என்ன பண்றாரு, வேலை செய்கிறார், வழக்கறிஞராக இருக்கிறார். இனவெறி கொண்ட வெள்ளை அரசாங்கம் இந்தியர்களை இழிவாக நடத்துவதை கண்டார். அரசாங்கத்தை எதிர்த்து டேஷ் என்ற புதிய இயக்கத்தை காந்தியடிகள் அங்குதான் முதலாக கையாண்டார். தென்னாப்பிரிக்காவில் தான் இந்த சத்தியாகிரகம் என்ற போராட்டத்தை, புதிய இயக்கத்தை காந்தியடிகள் அங்குதான் முதலாக கையாண்டார். அன்பை அடிப்படையாக கொண்டு கொடுமைகளை அகற்ற உழைப்பதே சத்தியாகிரகத்தின் அடிப்படையாகும். அதில் டேஷுக்கு இடமில்லை. எதுனா தடியடியுத்தி போராட்டம் இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அதுல அகிம்சை சத்தியாகிரகத்துக்கு மட்டும்தான் இடம் இருக்கிறது. டேஷாம் ஆண்டில் காந்திஜி இந்தியாவிற்கு திரும்பினார். எந்த ஆண்டு காந்தியடிகள் இந்தியாவிற்கு திரும்பினார்? 1915 ஜனவரி 9ஆம் தேதி வராரு. அடுத்து, கோகலே போன்ற தலைவர்களின் வேண்டுகோளின்படி டேஷ் சேர்ந்து விடுதலை இயக்கத்தில் ஈடுபட்டார். யாரோட இதுல? கோகலே அவர்களுடைய வேண்டுகோளின்படி தான் காந்தியடிகள் இந்தியாவில் வர்றாரு. எதுல சேர்றாரு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல சேர்கிறார். காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். நாட்டு மக்களை எழுச்சியுற செய்து ஆங்கில ஆட்சியிலிருந்து நமது நாட்டை விடுதலை அடைய செய்தார். எனவே நாம் அவரை டேஷ் என்று போற்றுகிறோம். இதனால் தேசத்தந்தை என்று அவரை அழைக்கின்றோம். டேஷ் அவர்கள் அரிஜனங்கள் அல்லது கடவுளின் மக்கள் என்று அழைத்தனர். அவர் உழைப்பினால் அரிஜனங்கள் வழிபடுவதற்கு இந்து கோயில்கள் திறக்கப்பட்டன. யார் ஹரிஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள். அவங்களதான் இந்த காந்தியடிகள் ஹரிஜனங்கள் அல்லது கடவுளின் மக்கள் என்று அழைத்தார். கல்வித்துறையில் முற்போக்கான எண்ணங்களை காந்தியடிகள் கொண்டிருந்தார். கல்வித்துறையில மிக முற்போக்கான எண்ணங்களை காந்தியடிகள் கொண்டிருந்தார். அவர் குறிக்கோளின்படி டேஷ் வகுக்கப்பட்டது. எந்த கல்விக் கொள்கை? வார்தா கல்விக் கொள்கையை வடிவமைத்தவர் யாருன்னா காந்தியடிகள். அந்த வார்தா கல்வி முறைக்கு அடித்தளம் அமைத்தவர் காந்தியடிகள். நாட்டு நலனுக்காக அவர் ஆற்றிய தொண்டுகள், தியாக உணர்ச்சிகள் முதலிய அரிய பண்புகளை கண்ட மக்கள் அவரை டேஷ் என்று போற்றினர். என்னன்னா மகாத்மானும் அழைப்பாங்க, தேசத்தந்தை என்றும் காந்தியடிகள் அவர்களை அழைப்பார்கள். மகாத்மா டேஷ் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பெற்ற ராஜகோபாலாச்சாரியார் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட முன்னணி தலைவர்களுள் ஒருவர் ஆவார். யாரு? ராஜாஜி தான். ராஜகோபாலாச்சாரியார் தான் ராஜாஜி என்று அழைக்கப்படுகிறார். இந்திய அரசியலில் சாணக்கியர், நவீன கால சாணக்கியர் என்றும் அழைக்கப்படுபவர் ராஜகோபாலாச்சாரியார். ராஜாஜி டேஷ் அருகில் புதுவாப்பாளையம் என்ற இடத்தில் புகழ்பெற்ற காந்தி ஆசிரமத்தை நிறுப்பினார். எந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருச்செங்கோடுல தான் ராஜாஜி அவர்கள் காந்தி ஆசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை, புகழ்பெற்ற ஆசிரமத்தை நிறுவினார். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ராஜாஜி ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஆவார். சரி. அவர் சாதி வேற்றுமைகளை வெறுத்தார், கலப்பு மனங்களை ஆதரித்தார். சரியானது. இவர் 1937 ராஜாஜி சென்னை மாநில தலைமை அமைச்சராக இருந்த போது, சென்னை மாநகரத்தின் முதலமைச்சர். அப்போ 1937 காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்ச போது ராஜாஜி தான் முதலமைச்சர் இருந்த போது சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை புகுத்தினார், தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டார். அப்ப அனைத்தும் சரியாக உள்ளது. ஹிந்தியையும் திணிக்கிறாரு. காந்தி அமைதி நிறுவனத்தின் சார்பில் ராஜாஜி ஐக்கிய நாட்டு சபை உருப்படு நாடுகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து அணு ஆயுத சோதனைகளை நிறுத்தும்படி வலியுறுத்தினார். இவருடைய முயற்சியால் டேஷாம் ஆண்டில் உலக நாடுகளின் இடையே அணு ஆயுத சோதனை தடை உடன்படிக்கை ஏற்பட்டது. 1963. 1959 இவர் டேஷை தோற்றுவித்தார். எந்த கட்சியை ராஜாஜி அவர்கள் தோற்றுவித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
சுதந்திரா கட்சி என்ற ஒரு கட்சியை தான் வந்து ராஜாஜி அவர்கள் 1959 தோற்றுவித்தார். அடுத்து தமிழ்நாட்டின் பெரும் சீர்திருத்தவாதியாக விளங்கியவர். இவர் ஈரோடு நகரில் 1879 பிறந்தார். யார்? ஈவே ராமசாமி. இவர் தான் தந்தை பெரியார் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்தி வந்த விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்கேற்றவர் பெரியார். இதுல வந்து பெரும் பங்கேற்றார். ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். மது விலக்குலையும் தன்னோட 5 கல் இறக்குவதற்காக தென்னை மரங்களையே வெட்டி வீழ்த்தினார். தீண்டாமை ஒழிப்புக்கு பாடுபட்டார். அந்த தீண்டாமை ஒழிப்பு இது பண்ணதுனாலதான் காந்தியடிகள் காங்கிரஸ்ல இருந்து 1925 வெளியேறுகிறார். பெரியார் கதர் இயக்கம் போன்ற சமூக சீர்திருத்தம், கதர் ஆடை அணிய ஆரம்பித்தார் காந்தியடிகளின் சொல்படி. அப்போ இதெல்லாமே வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் நடந்து வந்த விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்கேற்றார் பெரியார். அத்தனை இதிலையும் பங்கேற்றிருக்கிறார். டேஷில் இவர் கேரளத்தில் உள்ள வைக்கம் என்ற இடத்தில் நடந்த தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார். 1924 தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார். திருவாதூர் அரசருக்கு எதிராக 1925 இவர் கருத்து வேறுபாடின் காரணமாக காங்கிரசில் இருந்து வெளியேறினார். டேஷ் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கினார். எந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்குகிறார் 1925 நீதி கட்சியில் சேர்ந்து டேஷில் அக்கட்சியின் தலைவராக பணியாற்றினார். 1938 நீதி கட்சியின் தலைவராக பணியாற்றினார். அடுத்து திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? டிகே என்று அழைக்கப்படும் திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் தந்தை பெரியார். திராவிட கழகத்துல இருந்து தான் அடுத்தது திமுக என்ற திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது. அதை தொடங்கியவர் அறிஞர் அண்ணா. பெரியார் அரசியலிலிருந்து ஒதுங்கி சமூக சீர்திருத்த பணிகளில் தம் வாழ்நாளை பெரியார் ஈவே ராமசாமி கழித்தார். அது என்னென்ன சீர்திருத்த பணி? சாதி ஒழிப்பு போராட்டம் சரியானது. மக்களின் தன்மான உணர்ச்சியை ஊக்குவித்தார். சுயமரியாதை. மூட நம்பிக்கைகள் எதிராக பிரச்சாரம் செய்தார். இதுவும் சரி. பெண்களின் முன்னேற்றத்திற்காக இவர் அரும்பாடுபட்டார். சரி, பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தை கூட எழுதியிருக்கிறார் பெரியார். அப்போ அனைத்தும் சரி. சமூக ஜாதி ஒழிப்பு, சுயமரியாதை, மூட நம்பிக்கைகளை ஒழித்தல், பெண் முன்னேற்றம், இவை அனைத்தும் சமூக சீர்திருத்தம் அதுல ஈடுபட்டாரு.